இதுல வந்து ஒரு ஆல் சீசன் போர்ட்ஃபோலியோன்னு இவங்க வந்து டிசைன் பண்ணிருக்காங்க. இந்த நடுவுல பாத்தீங்கன்னா மாஸ்னு கொடுத்திருக்காங்களா, MAAS. அது வந்து மல்டி அசெட் அலோகேஷன் ஸ்ட்ராட்டஜி. அதாவது 2015 இருந்து 2024 வரைக்கும் இருக்கிற டேட்டா எடுத்திருக்காங்க. அதுல பிக்ஸ்டு இன்கம், ஈக்விட்டி, மாஸ், கோல்டு, சில்வர் இந்த எல்லா அசெட் கிளாஸோட ரிட்டர்ன்ஸ் எவ்வளவு கொடுத்திருக்குன்னு எடுத்திருக்காங்க. சோ இதுல பாத்தீங்கன்னா எல்லா டைமுமே வந்து பீக்ல இருக்கிறது யாருமே கிடையாது. பட் தென் இந்த மாஸ் அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணும்போது மேக்ஸிமம் சென்டர்லயே இருக்காங்க பாருங்களேன். அதாவது எந்த மாதிரியான மார்க்கெட் வாலட்டிலிட்டி இருந்தாலும், கோல்டு என்ன மாதிரி பிரைஸ் மேல கீழ ஆனாலுமே, இல்ல மார்க்கெட் எந்த மாதிரி வாலட்டிலிட்டி இருந்தாலுமே, இந்த மல்டி அசெட் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி அலோகேஷன் பண்ணிருக்கிற போர்ட்ஃபோலியோ ஓரளவுக்கு மாடரேட்டா ரிட்டர்ன்ஸ் கொடுத்துக்கிட்டே வந்திருக்கு. 2015ல மட்டும் தான் மைனஸ்ல காமிக்குது. மத்தபடி அதுக்கப்புறம் இருக்கிற எல்லா இயர்ஸுமே பாத்தீங்கன்னா பிளஸ்ல கொஞ்சம் பெட்டராவே தான் இருக்கு. உதாரணத்துக்கு 2021 பாத்தீங்க அப்படின்னா கோல்டு அண்ட் சில்வர் மைனஸ்ல இருந்திருக்கு. மத்த எல்லா எக்ஸ்போஷரும் ஜாஸ்தியா இருந்திருக்கு. இதே 2024 பாத்தீங்க அப்படின்னா கோல்டு ஹையஸ்டா இருந்திருக்கு. பிக்ஸ்ட் இன்கமும் ஈக்விட்டியும் கம்மியா இருக்கு. ஒரு இண்டிவிஜுவல் அசெட் கிளாஸ்ல கொடுத்திருக்க ரிட்டர்ன்ஸ்க்கும் இந்த மாதிரி ஒரு ஓவரால் எக்ஸ்போஷர் இருக்கிற ஒரு அசெட் கிளாஸ்ல இருக்கிறதுக்கும் ரிஸ்க்கும் மாடரேட்டா இருக்கும், ரிட்டர்ன்ஸும் பெட்டரா இருக்கும்னு சொல்ல வராங்க.